Good morning. Welcome to T4TEQ Weekly Coding Question number 67. இன்னைக்கு என்னடா தம்பி எதுவுமே இல்லாம நம்மளோட லோகோ இருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு வந்து நம்மளோட T4TEQ டெக்னிக்ல ஒண்ணு வந்து நம்ம சொல்ல போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் டூ. என்ன அப்படி என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. எப்படி நம்ம வந்து சொல்லுவோம்ல, பிரைம் நம்பர் கொஸ்டின் கண்டிப்பா இன்டர்வியூல இருக்கும், ஸ்ட்ரிங் ரிலேட்டட் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும்னு சொல்ற மாதிரி பேஸ் கன்வர்ஷன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேஸ் கன்வர்ஷன் படிச்சுட்டு இருந்தோம்னா கிழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்டஸ்ட் வே, அதாவது எல்லா கன்வர்ஷனுமே ஒரே ப்ரோக்ராம்ல, அதாவது டெசிமல் இருக்க நம்பரை நீங்க ஆக்டல்ல, பைனரில, ஹெக்ஸாடெசிமல்ல எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரே ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லலாம். எப்படி பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதை தாண்டியும் ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். எஸ், இன்னொன்று விஷயம் என்னன்னா, லாஸ்ட் வீக் வந்து டெக் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த சர்டிஃபிகேஷனோட எக்ஸாமோட வின்னர்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் 11 o'clock ஷார்ப்பா. ஸோ அந்த வின்னர்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா, உங்க முன்னாடி இருக்க ஸ்க்ரீன்ல இருக்கவங்க யோகஸ்ரீ, வர்ஷா, அபிஷேக், லக்ஷயா, அவினாஷ் அண்ட் ஸ்ருத்திகா. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கோட தேர்ட் இயர் நினைக்கிறேன், கரெக்டா எக்ஸாக்டா தேர்ட் இயர். அது எப்படி எல்லாருமே இன்ஜினியரிங்கோட தேர்ட் இயரா இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இதுல ஃபைனலைஸ் இருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி அந்த ரெக்கார்டை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபைனுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஸ்டினுக்குள்ள போயிடலாம் வாங்க. எஸ், எனி பேஸ் கன்வர்ஷன். அது என்ன எனி பேஸ் கன்வர்ஷன்? 4 பேஸ் தான் இருக்கு, அந்த 4 பேஸை கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு எனி பேஸ் கன்வர்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம 4 பேஸை பண்ண போறது இல்லைங்க. ஸோ உலகத்துல இல்லாத பேஸையும் சேர்த்து பண்ண போறோம். என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்துட்டு ஒரு டெசிமலை வந்துட்டு பைனரியா கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஆக்டலா கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும். 16 பேஸ் வரைக்கும் நமக்கு தெரியும். அதை தாண்டியும் பேசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இந்த டெக் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்லேயே நம்ம இந்த கொஸ்டினை கொடுத்துருந்தோம். ஸோ எவ்வளவு பெரிய பேஸா இருந்தாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 1ல இருந்து 0ல இருந்து 9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஆல்பபெட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆல்பபெட்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த பேஸ் கன்வர்ஷனோட மெத்தடாலஜி. ஸோ நீங்க 32 பேஸா கூட மாத்திக்கலாம், 50 பேஸா கூட மாத்திக்கலாம். சரி, இன்டர்நெட்ல எவ்வளவு தூரம் பேஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு வெப்சைட் போயிருக்கேன், ரேபிட் டேபிள் அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த டேபிள வந்து நீங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்து 10 பேஸா வந்துட்டு 16 பேஸ்ல 36 பேஸ் வரைக்கும் பார்க்கலாம். 36ன்றது என்ன சார் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்பபெட்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து ஒரு 10 இருக்கும், ஆல்பபெட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 26 இருக்கும். ஸோ கண்டிப்பா 26 + 10 36 பேஸ் வரைக்கும் நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 20 பேஸ் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 DG அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் நமக்கு இன்டர்நெட்ல இருக்கா ப்ரோக்ராம் அப்படிங்கிற கண்டிப்பா இல்லை. ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கான கான்செப்ட்ல பார்க்க போறோம். வாங்க போடலாம். எஸ், ட்ரெடிஷனல் நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி தான் நம்மளும் பண்ண போறோம். ஸோ எந்த பேஸா கன்வெர்ட் பண்ணுமோ அதால டிவைட் பண்ணி ரிமைண்டர் சேவ் பண்ணி வச்சுட்டு வர போறோம். ரிமைண்டர் சேவ் பண்ணதை கீழே இருந்து மேல வரைக்கும் ஆட் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எஸ், ஸ்பெஷல் இன்டர்வியூ பேக்கேஜ். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க, இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டர்வியூ கைஸ் செம பீக்ல போயிட்டு இருக்கு. அண்ட் 3 monthsல இதை நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி 4 hours கிளாஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,200 தான் வருது. இதுல சி, ஜாவா, பைத்தன், இன்டர்வியூ ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் ஆப்டிடியூடும் இதுல கவர் ஆகுது. ஸோ வண்டர்ஃபுல்லான பேக்கேஜ் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். எஸ், will go to the code. So C++ தான் நான் எடுத்த டூல் இன்னைக்கு. ஸோ இதுல போயிட்டு நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பவும் போல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ, எஸ் எனக்கு வந்து லாங் இன்ட் தேவைப்படும். பெரிய நம்பரை கூட இன்புட் வாங்க முடியும். ஸோ அதனால லாங் இன்ட்னு வச்சுக்கிறேன் என்னன்னு. அண்ட் கன்வெர்ட் பண்ண போற நம்பரை வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு இண்டெக்ஸ் தேவைப்படும் ஏன்னு வச்சுக்கிறேன். அண்ட் டெம்பரரி வேரியபிளுக்கு ஒரு ஏன்னு வச்சுக்கிறேன். சும்மா சாம்பிளிங் என்ன வேணா வச்சுக்கோங்க. அண்ட் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண போறது பாத்தீங்கன்னா நான் ஒரு அரேல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அரேல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, ஏன் சார் அரேல ஸ்டோர் பண்றீங்க, அதுவும் கேரக்டர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த கன்வர்ஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கன்வர்ஷன் நான் பண்ண போறேன். ஸோ அதனால எனக்கு என்னன்னா கேரக்டர்ல இருந்தால் மட்டும்தான் அதனால ஆல்பபெட்ஸ் அண்ட் ஸ்மாலர் கேஸ், அப்பர் கேஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபைனுங்க. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்புட்டை வாங்க வேண்டியதான். ஸோ இன்புட் எப்படி வாங்குறது? பர்சன்டேஜ் ஆக்சுவலாக லாங் இன்ட் இருந்துச்சுன்னா எல்இ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட வேண்டியதான். ஸோ எல்லாமே இன்புட்டை வாங்கியாச்சு. ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ வைல் என், ஸோ என்னோட என் வேல்யூ கொடுத்துறேன். என்னன்றது ஏன்றது என்ன மாடுலஸ் பண்ற வர்ற ரிமைண்டர். சரியா, எந்த பேஸ் வேணுமோ அந்த பேஸா மாத்திக்க. அப்புறம் என்ன நீ வந்து டிவைட் பண்ணிக்கோ, எந்த பேஸ் வேணுமோ அந்த பேஸால. நடுவில் இருக்க விஷயம் தான் இங்கே ப்ரோக்ராமோட லாஜிக்கு. என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட நம்பர் அதாவது ஏ அப்படின்றவன் அதிகபட்சம், அதாவது greater than or equal to 0 இருக்கணும். அண்ட்
ஏ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 இருக்கணும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் ஒரு அரேல சேவ் பண்ண போறேன். ஸோ எஸ், ஒரு இண்டெக்ஸ் வந்து ஐன்னு வச்சிருக்கேன். ஐயோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு 0. ஸோ நம்ம போடணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா 0 தான் இன்ஷியஸ் ஆகும் டெவ்சி பிளஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இதோட எப்படி சார் இதை கேரக்டரா மாத்துறதுன்னு கேட்டா, கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ 48. ஸோ நீங்க இப்படி பண்ணலாம், இல்ல இப்படி போடலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஃபைனுங்க. ஸோ இதே மாதிரி நான் ஆல்பபெட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ எல்ஸ் சப்போஸ் 9க்கு மேல வந்துச்சுன்னா 10லேருந்து அப்படி ஆரம்பிச்சிச்சு எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10லேருந்து ஒரு 26 கூட்டணும் அப்படின்னா 35 நம்பர்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட எதை ஆட் பண்ணலாம், ஒருவேளை ஏவை ஆட் பண்ணுமோ. ஆனா ஏன்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், இங்க நமக்கு 10வது ஆல்பபெட்டா வரணும். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கலாம், -10 கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபைன். ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை வச்சு நான் அதை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 35 போட்டாச்சு. 36க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 36க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 61 பண்ணலாம். ஸோ 61 கொடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த கன்வர்ஷன்ல போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஏ எனக்கு வரணும், அதாவது ஏலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் -36 எப்பவும் போல. ஸோ இது நீங்க வந்து நம்பர்ஸ்லையும் கொடுக்கலாம். நம்பர்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 65 + 10 இது 55 வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 97 - 36 அது வந்து 61 வரும் எனக்கு. ஸோ அதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட்ல போடுறேன், இந்த இடத்துல 61ம் கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல நீ வந்து 55ம் கொடுத்துக்கலாம். சரியா, இது நான் சும்மா ஃபேன்சியா இருக்குமே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன், பட் நத்திங் எல்ஸ். ஃபைன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே ரிவர்ஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அரேல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அரேல ஸ்டோர் ஆகிறோம். அரேல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஐயை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் ரிவர்ஸ்ல வந்து எனக்கு வரணும் அப்படின்றதா மைனஸ் யூஸ் பண்ணிட்டு கொடுக்க போறேன். இட்ஸ் அ கேரக்டர். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, எஸ் ஆஃப் -i. வாவ், முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒர்க் ஆகணுமே, ஒர்க் ஆயிருமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்வெர்ட்டர் ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர், ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச நம்பரை ஃபர்ஸ்ட் பண்ணுவோமா. ஏதோ நடந்துச்சுங்க சம்பவம். எஸ், ஆம்பர்சன் போடல நம்ம. ஸோ அதனால வந்திருக்கு. நான் வந்து 5 வந்து 2 பேஸா ரன் பண்ணுறேன். 101 வரணும் ஆன்சர், வந்துருச்சு. சரி, 5னா 101 தலையில இருந்தாலும் நேரம் இருந்தாலும் நமக்கு தெரியாதுன்றக்கா வேற ஏதாவது நம்பர் வச்சுக்கலாம். 56 வச்சுக்கலாம். இதை வந்து நான் 2ல மாத்துறேன். ஸோ 111 000 வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேற ஏதாவது ஒரு கன்வர்ஷன் பண்ணலாமா. இப்போ ரேண்டமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 30 பேஸ்ல பண்றோம். 30 பேஸ்ல பண்ணீங்க அப்படின்னா 5s5ன்னு வருது. ஸோ இது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5345 அப்படின்னு ஒரு நம்பரு நம்ம அதை யூஸ் பண்றோம். 5345 இந்த நம்பரை நான் வந்து என்ன பேஸ்ல கன்வெர்ட் பண்றேன், 30 பேஸ்ல கன்வெர்ட் பண்றேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5s5 நம்ம ப்ரோக்ராமும் பக்காவா கரெக்டா இருக்கு. ஸோ இவங்க கரெக்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் வச்சுப்போம், அந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அதே ஒர்க் ஆகுது. EB69 அப்படின்னு ஒரு நம்பர் 36 பேஸ்ல. ஸோ அதையும் பார்த்துடலாம். EB69 வரணுமா, வந்துருச்சுன்னா ரைட்டு. ஸோ இதை வந்து 36 பேஸ்லன்னு நினைக்கிறேன். 36 பேஸ் தானேங்க, கரெக்டுங்க. என்டர் தட்டுறோம், EB69 வந்துருச்சு. ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் தான் எப்பவுமே சூப்பரா இருக்குமே. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 60 பேஸ் கிட்டத்தட்ட வந்து 61 வரைக்கும் பேஸ் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்துக்கிறோம். அதோட 60 பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 9ZYன்னு வந்திருக்கு. சார் 9ZY இதெல்லாம் கேபிட்டலா இருக்கே, நீங்க ஸ்மால்னு சொல்லுங்க, ஸ்மாலே வரலையே அப்படின்னா அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங் என்ன வருதோ அதுதான் வரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். 67349 67 ரன் பண்றேன். என்ன இருக்கு, 67349 67349 போட்டாச்சு. இது என்ன பேஸ்ல கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, 50 பேஸ்ல கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஆல்பபெட்ஸ் வந்திருக்கு. ஸோ 50 பேஸ்ல கன்வெர்ட் பண்றேன். ஸோ QKN அப்படின்னு வந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ரைட். ஸோ இவ்வளவுதாங்க ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், பட் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டான இன்டர்வியூக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ல இது. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளவு மக்களுக்குமே நம்ம ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது ஏதாவது ஒரு கிவ் அவே பண்ணலாம். ஒரு
ஒரு கேஜெட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நம்ம கேஜெட் சேனல்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கோர்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ்ல நம்ம ஏதாவது உங்களுக்கு ஃபேவர் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ். நீங்க யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க என்ன பண்ணலாம்னு சொல்றேன். தேங்க்யூ ஆல். பை பை.